ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், அது கூடயே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஏன் நான் அப்படி பண்ணுறேன்னா, எப்பயும் போல் மசாலா வறுத்து அரைச்சி இன்றைக்கி நான் குழம்பு வைக்கல. வெங்காயம் தக்காளி தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி குழம்பு வைக்கிறாங்க அதை பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் நல்ல ஸ்பெஷல் இல்லையா? அதனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்ம தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம தேவையான மசாலா என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மீன் குழம்பு மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. வெறும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, இந்த மசாலா மட்டும்தான். இதை வச்சே தான் நம்ம இந்த குழம்பு பண்ண போகிறோம். இது நல்லா தான் இருக்குது. மீன் குழம்பு வந்து நிறைய பேர் நிறைய மெத்தடில் வைப்பாங்க. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மசாலா அரைச்சி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே ஃபிஷ் குழம்பு ஒரே மாதிரியே செஞ்சால் போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா குக் ஆகிற அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் நம்ம குக் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மெயினே ஒன்று எடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி கரைசல். ஏற்கனவே நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நம்ம ஊற்றின தண்ணியிலேயேன்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியிலேயே இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசலை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இது ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய புளி. புது புளியம்பழமும் இருக்குது. அது நம்ம ஆட் பண்ணோன்னா குழம்பு ரொம்ப வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும், மஞ்சள் மஞ்சளாக தெரியும். அதனால தான் பழைய புளி நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். பழைய புளியில் நம்ம குழம்பு வைக்கிறதும் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்தாச்சு. புளி சேர்த்துட்டு நம்மளுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு போதும் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீன் குழம்பு தண்ணியாக தான் பண்ண போகிறேன். கெட்டியாக வைக்காமல் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. அவ்வளோதான். நம்ம அந்த புளி ஊற்றி இந்த மசாலாலாம் புளியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு போடலையில, இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ கொதித்து வர இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த குழம்புல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். ரொம்பவும் தண்ணியாக வேணாம், ரொம்பவும் கெட்டியாக வேணாம். 5 மினிட்ஸ் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கொதிச்சு முடிச்சிருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே தான். இப்போது இதில் நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த டைம் ஃபிஷ் வந்து அப்படியே வாஷ் பண்ண மேனிக்கு தான் வச்சுருக்கேன். கூட இந்த மஞ்சத்தூள், உப்பு எதுவுமே போட்டு நான் பெரட்டி வைக்கல. இந்த ஃபிஷ்ஷே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கிடச்சிது. அதனால் சும்மா தண்ணியில் மட்டும் ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம ஃபிஷ்ஷை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் அதில் வந்து நல்லா பெரிய பீஸாக வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 4, 5 பீஸ் பக்கத்தில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்க அந்த தலை பீஸு, வால் பீஸு, அப்புறம் இன்னும் 2, 3 பெரிய பீஸு எல்லாமே நான் குழம்புல ஆட் பண்ணிட்டேன். நான் குழம்பு ரொம்பவும் நிறைய செய்யலை. ஒரு 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதுவே போதுமானது தான். இப்போ மீன் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்தாச்சு. இப்போ மீன் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டிடக்கூடாது. லைட்டாக இங்கிட்டு ஒரு பெரட்டு, அங்கிட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டா போதும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்ல. ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மீன் வெந்துடும். அந்த குழம்புல இருக்க ஹீட்லேயே நம்மளுக்கு மீன்லாம் வெந்துடும். ரொம்பவும் வேக விட்டோம்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் நான் லைட்டாக தான் வேக விட்டுருக்கேன். அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும்.
இப்போ நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தோசை தவால வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு மீன் அதில் போட்டு பொரிச்சுக்க போகிறேன். அவ்வளோ இந்த வாரம் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிள் சமையல் தான். வெறும் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த டைம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இடையிலேயே ஒரு டைம் நான்வெஜ் செஞ்சோம். அதனால சரி இந்த வாரம் ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு மட்டும்தான் செஞ்சோம். அவ்வளோதான். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பொரிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. ரொம்பவும் ஆயில் விட வேணாம். லைட்டாகவே விட்டால் போதும். லைட்டாக விட்டுட்டு இது வந்து வேகமாகவே ஃப்ரை ஆயிரும். நான் வந்து மசாலா இது பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அதனால் மசாலா நல்லா உதிராமல் நல்லா ஒட்டியிருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் முட்டை இருந்துச்சு, ஹாஃப் ஆயில். அவ்வளோதான் இந்த வாரம் நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, பாய்.